வணக்கம், வணக்கம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல ஸ்ட்ரைக் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில வந்திருக்க அண்மை செய்திகள பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்குறோம். அது மட்டுமே கிடையாது. நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுடைய ரிசல்ட் என்ன ஆச்சு? புதிய 2024 டிஎன்எஸ்டிசி உடைய அறிவிப்பு என்ன ஆயிற்று? இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்புல முழுமையா நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் 2023 நேரடி நியமனங்கள் மூலமாக டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான தேர்வுகள் எல்லாமே வைக்கப்பட்டது. அந்த தேர்வுடைய ரிசல்ட்டு டிசம்பர் மாதத்தில் வெளியிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுக்குடைய ஒரு ஃபைனல் லிஸ்ட் அவுட்டு நமக்கு வெளியிட்டாங்க. இந்த நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வில் என்னதான் கேள்விகள் கேட்கப்பட்டது, இதில் எப்படி ரேஷியோ 1:3 என்ற ரேஷியோவில் ஒரு பணிக்கு 3 பேர் வந்து இன்டர்வியூக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க. இந்த அழைக்கப்பட்டவர்களுடைய பட்டியலும் எந்தெந்த தேதிகளில் எங்கெங்கே நடக்கின்ற பட்டியலும் நம்ம ஆல்ரெடி முந்தைய வீடியோக்குள்ளே போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் நேரடியாக நேர்காணல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்ட அழைப்பாணை நிறைய பேர்த்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 21லேருந்து 25 மார்க் இருக்குது. அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அழைப்பாணை வரவே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு பிறகு 2ஆம் கட்ட அழைப்பாணை அவர்களுக்கும் கிடைக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். 2024 டிரைவர், கண்டக்டர், ஏஇஜி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி கிட்டத்தட்ட ஒரு 25,000க்கும் மேற்பட்ட ஒரு புதிய வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் வர இருக்குது. இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ், முதலுதவி சான்றிதழ் அனைத்தும் எடுத்து தயார் நிலையில் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா போக்குவரத்து கழகத்தில் அதிகப்படியான பேர் வந்து விரும்புகிறது டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள் தான். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் தற்சமயம் ஸ்ட்ரைக் எல்லாமே நடைபெற்று கொண்டு இருக்கிறதுனால தற்காலிக ஓட்டுநருக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. ஸோ தற்காலிக ஓட்டுநருக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற டிப்போ அணுகுனாவே போதுங்க. ஸோ அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஸ்ட்ரைக் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமிக்க ஒரு திடீர் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் எடுக்க போகிறாங்க. ஏன்னா பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே டிரைவர் மற்றும் கண்டக்டர்களை நியமிக்க ஒரு முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் போக்குவரத்து துறை ஊழியருடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். அதில் ஒரு நல்ல முடிவு எட்டுன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.